10th first one என்ன சொல்றீங்க? Question number 10 first one. So question number 10 first one வந்து show that first one 1 minus sin 60 degree by cos 60 degree is equal to tan 60 degree minus 1 tan 60 degree plus 1. Tan 60 degree plus 1. ஸோ எடுத்தபடி எல்கஹெச்எஸ் கண்டுபிடி. இந்த மாதிரி கேஸ்க்கு என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் வேல்யூஸ் இருந்தால் ஓகே, எல்கஹெச்எஸ் வந்து ஆர்கஸ் ப்ரூவ் பண்ணலாம். இங்கே மாதிரி லென்த் டைம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்கஹெச்எஸ் தனியாக என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஆர்கஹெச்எஸ் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். இதுதான் நம்மளுடைய மெயின் டார்கெட். சரி டேக்கண்ணே, எல்கஹெச்எஸ் சொல்கிறேன், என்ன வருது சொல்கிறேன் சார்? எல்ஹெச்எஸ் சார் சொல்லு sin 60 டிகிரி. ஓகே சார். sin 60 degree வந்து √3/2. அப்புறம் cos 60 degree எல்ஹெச்எஸ் cos 60. சார் அடுத்தது cos 60 degree வந்து 1/2. ஓகே, இது எல்சிஎம் எடுத்துலாமா? எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும்? 2 minus √3 divided by 2 divided by 1/2. 2 கட்டாயிரம். இது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2 minus √3. இது எல்ஹெச்எஸ். ஆர்கஹெச்எஸ் சொல்கிறேன். ஆர்கஹெச்எஸ் என்ன இருக்குது? tan 60 டிகிரி. tan 60 டிகிரி வேல்யூ என்னமா? tan 60 degree வந்து √3. √3 minus 1 divided by tan 60 degree. Again tan 60 degree என்ன? அதே வேல்யூ தான், √3 plus 1. சார் √3 plus 1. இது எப்படி ஈக்குவல் பண்ணுவ? எனி ஐடியா? ரேஷனலைசேஷன் ஆல்ரெடி நெக்ஸ்ட் ரெண்டு படிச்சிக்கல. காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன். இது என்ன பண்ண போறீங்க? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? அப்போ காஞ்சுகேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? √3 minus 1 divided by √3 plus 1. டினாமினேட்டரோட காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் என்ன? -1. அப்போ √3 minus 1 divided by √3 minus 1. கரெக்டாமா? சார். அப்போ சொல்கிறாங்க, இங்கே என்ன கிடைக்கும்? √3 whole square minus 1 கிடைக்கும். நியூமரேட்டர் என்னது? இது √3 minus 1, இது √3 minus 1. அப்போ a minus b whole square ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும்? √3 whole square minus 2 into √3 plus 1 square வந்து 1. கரெக்டாமா? டவுட் இருக்குதா? சார். அப்போ சிம்பிளி பண்ண √3 whole square என்னது? 3 plus 1 minus 2 √3 divided by √3 whole square 3, 3 minus 1 2. அப்போ எனக்கு 3 plus 1 வந்து 4. அப்போ 4 minus 2 √3 divided by 3 minus 1 வந்து 2. இப்போ என்ன வேணும்? ரெண்டுக்கும் காமன் யாரு? 4க்கும் 2க்கும் காமன் வந்து 2 காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 2 காமனாக வெளியே எடுக்க என்ன கிடைக்கும்? 2 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 minus √3 divided by 2 வரும். கரெக்டாமா? இந்த 2 கரெக்ட் ஆயிடும். அப்போ நம்ம ஆர்கஹெச்எஸ் ரிசல்ட் என்ன கிடைக்குது? 2 minus √3 கிடைக்குது. அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது என்ன கிடைக்குது? 2 minus √3 கிடைக்குது. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கஹெச்எஸ்ஸா? சார். ஸோ அவ்வளோதான் இல்லை, நம்மளுடைய கான்செப்ட் ஓவர். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஸோ இதில் என்ன டவுட் இருக்குதா? நோ சார். சரி, இதே ஐடியா செகண்ட் டவுட் முடிச்சப்பையா?